வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்ட்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் இன்கார்ப்பரேஷன். 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இப்போ இவங்களுடைய பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 25.8 இருக்கு. ஸோ இப்போ இது வந்து நம்மளுடைய லெவலான 25 டச் பண்ணியிருக்கிறாங்க. சில நல்ல கம்பெனி, பொட்டன்ஷியல் கம்பெனி, சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் கம்பெனிஸ்க்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். 25லேருந்து 40, 45, 50 வரைக்கும் கூட சில சமயம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். பட் எனிவே நம்ம 25 வந்துட்டாலே உஷாராயிக்கணும். அதே மாதிரி பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 8.30 இருக்கு. நம்ம வந்து 5 வந்த உடனே உஷாராயிக்கணும். நம்ம இப்போலேருந்து உஷாராயிக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். பட் இருந்தாலும் இது வந்து சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம். இப்போ இவனுடைய டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 27% இருக்கு. 27%ங்கிறது வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட் தான். இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய ஏபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் எடுத்திருக்கக்கூடிய புக் வேல்யூ 72 ரூபா எடுத்திருக்கிறோம். இதுக்கான ஃபேர் ப்ரைஸ் 199 ரூபான்னு இருக்கு. இப்போ ஃபேர் ப்ரைஸுக்கு 2.99 ரேஷியோவில் போய்கிட்டு இருக்கு. குமுலேட்டிவ் இபிஎஸ் பார்த்தோம்னா 24 ரூபா 61 பைசா. சரி, அதே தான் இபிஎஸோட டிடிஎம்மாவும் வரும். ஏன்னா 4 குவார்ட்டருக்கு வந்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது 6.15 வருது. இது வந்து ரேஷியோ பிரகாரம் இல்லை, இபிஎஸோடைய 4 குவார்ட்டருடைய ஆவரேஜ் 6.15 வருது. ஸோ இப்போ 6.15 அப்படிங்கும்போது இது வந்து நமக்கு வந்து எக்ஸிட் ஆக போகிறது 4.86 எக்ஸிட் ஆக போகிறது 4.84. ஸோ இப்போ அதை காட்டிலும் இது கூட இருக்குது. அதே சமயத்தில் Q4 ரிசல்ட் எடுத்திருக்கிறான் பார்த்தீங்களா, இந்த குவார்ட்டரில் 8.24 எடுத்திருக்கிறான். அதை காட்டிலும் இது கம்மியாக இருக்குது. அதனால கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு கீழே அட்ஜஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா திருப்பி மேலே ஏறுறது, ஃபர்ஸ்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்த உடனே அதுலேருந்து இது லீட் எடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ நம்மளுடைய நார்மல் ஒரு ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 284லேருந்து 399 ரூபா. 284 உடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் எடுக்கலாம் 240க்கு. இல்லை அதுக்கும் கீழே தான் வருது அப்படின்னு சொன்னாக்க 157லேருந்து 100 ரூபாய்க்கு வரைக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இது நார்மல் ட்ரெண்டுக்கு. எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மேட்டில் வரக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ப்ரைஸ் ரேஞ்சில் கீழே நான் வந்து சப்போர்ட் நான் போடலை. பிபி வரைக்கும் தான். அதாவது பிபின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரேக் பாயிண்ட்டை லோ லெவல், பிரேக் பாயிண்ட் மிட், பிரேக் பாயிண்ட் லோ, பிரேக் பாயிண்ட் மிட், பிரேக் பாயிண்ட் ஹை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சை நம்ம வந்து பிரித்து வச்சுருப்போம். இப்போ பிரேக் பாயிண்ட்டுடைய லோ 284லேருந்து 299 இருக்குது. பிரேக் பாயிண்ட்டோட மிட் பாயிண்ட் வந்து 353லேருந்து 371. பிரேக் பாயிண்ட்டோட ஹை 434லேருந்து 454. R1 526லேருந்து 548. R2 746லேருந்து 775. R3 1021லேருந்து 1056 அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான், அவன் வந்து போன வருஷத்துக்கு R2 வரைக்கும் அவன் மேலே ஏறிட்டு இப்போ வந்து சப்போர்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கீழே கரெக்ஷன் போகிறான். இப்போ கரெக்ஷன் போகிறான் அப்படின்னு சொன்னால் எந்த லெவலுக்கான கரெக்ஷன் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு வந்து 526 to 548ங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்கணும். அது கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க பிபியோட ஹையோ இல்லாட்டி பிபியோட மிட் பாயிண்ட் வரைக்குமோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டு பாசிட்டிவான பெர்ஃபார்மன்சஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸஸாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து ப்ராக்ரெசிவாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இங்கே சப்போர்ட் எடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து எவ்வளோ தூரம் அவன் புவர் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்குறானோ அவ்வளோ தூரத்துக்கு கரெக்ஷன் வரும். ஸோ இப்போ எனிவே ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இப்போ எனிவே இப்போ வந்து R1ல் சப்போர்ட் எடுத்து கொஞ்சமாக மூவ் பண்ணால் கூட நம்ம வந்து யோசிக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டோட ஆவரேஜ் நமக்கு எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு மூமெண்ட்டை பார்த்துட்டு செகண்ட் குவார்ட்டருடைய இது வரும்போது நல்ல புல்லிஷ் ட்ரெண்டுக்கான அளவுக்கு இபிஎஸோடைய பெர்ஃபார்மன்சஸ் ப்ராக்ரெசிவாகவும் பாசிட்டிவாகவும் இருந்தது, அப் ட்ரெண்ட்லேயும் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து R3 ஹிட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எனிவே R2க்கும் R3க்கும் நடுவில் நம்ம ஒரு மிட் பாயிண்ட் நம்ம போட்டுக்கிறது நல்லது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 125 அப்படின்னு சொன்னால் ஒரு 875 கிட்டக்க ஒரு மிட் பாயிண்ட் நம்ம போட்டுக்கிறது நல்லது.
தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.